Welcome to Plus 2 Business Maths, Chapter 3, Integral Calculus, Continuation. இந்த சாப்டர் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெக்ரல் கால்குலஸ். இப்போ பார்த்தோமே அதெல்லாம் மேத்ஸாக பார்த்தோம், அது யூஸ் ஆகுதா அப்படின்றது இங்கே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சாப்டர் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் 3.1 நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏரியா அண்டர் தி கர்வ் அப்படின்றது இன்டெகிரேஷன் மூலமா கண்டுபிடிக்கலாம். போன சாப்டரில் as the limit of a sum அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம என்ன சொன்னோம், ஒரு கர்வ் இருக்குது, சப்போஸ் சம்திங் லைக் திஸ். இந்த கர்வுடைய ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதை we are dividing into number of parts and n tends to infinity. இதுக்கும் டிஃப்ரென்ஸு சரி b minus a by n equal to h அப்படின்னு அந்த ஃபார்முலாவில் போட்டோம். இப்போது அதெல்லாம் அதே உடைய கண்டினியூஷனாக சொல்கிறோம். சப்போஸ் a curve is like this அப்படின்னா இது வந்து 1, இது 5 அப்படின்னா இந்த curve எப்படி இருக்குது? This is the curve bounded by x-axis between the limits x equal to 1 and x equal to 5. Area under the curve bounded by x-axis, x-axis வரைக்கும் தான் limits 1 to 5 அப்படின்னு சொன்னால் எப்படி கண்டுபிடிக்கிறது? இதே கர்வ் சப்போஸ் இங்கே இருந்து பிட்வீன் தி லிமிட்ஸ் சே -2 இருந்து சே -4 அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? அல்லது the curve is like this bounded by y-axis அப்படி நான் எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த ஏரியாவை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? அல்லது கீழே இது எல்லாத்தையும் இந்த எக்ஸசைஸில் பார்க்க போகிறீங்க. இதுக்கு அடுத்த எக்ஸசைஸ் இது நமக்கு என்ன யூஸ் ஆகும், காமர்ஸ் ஸ்டூடெண்ட்க்கு யூஸ் ஆகுமா அப்படின்றதுனால ஹவு இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் த எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குன்றதுக்கு நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். இப்போது இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா இஃப் இட் இஸ் பவுண்டட் பை எக்ஸ் ஆக்சிஸ் பிட்வீன் தி லிமிட்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா the area உடைய ஃபார்முலா y dx. இந்த between the limits அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது x1 இருந்து x2. இது above x axis இருந்தால் எப்படி இருந்தால், இதுவே இப்போ below x axis அப்படி இருந்தது அப்படின்னா இதே என்னாகும் மைனஸ் ஆஃப் y dx between the limits என்ன சொல்கிறோமோ அது பவுண்டட் பை ஒய் ஆக்சிஸ் இந்த பக்கம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அல்ல இப்படி எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஏரியா வந்து எக்ஸ் டிஒய் லிமிட்ஸ் y1 y2 அது பிலோவாக இருந்தது அப்படின்னா மைனஸ் ஆஃப் எக்ஸ் டிஒய் y1 அண்ட் y2. சப்போஸ் a graph is like this, இன்னொரு கிராஃப் இப்படி இருக்குது, இந்த ஏரியா வேணும் அப்படின்னா இந்த கர்வ் உடையது சரி அது எஃப் ஆஃப் எக்ஸ்னு வச்சுப்போம், இந்த கர்வ் அது ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஜி ஆஃப் எக்ஸ் இது வந்து இன்டெகிரேட் பண்ணுறோம். லிமிட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அது x1 to x2 அவ்வளோதான். ஸோ ஒன்று ydx அல்லது மைனஸ் ydx அல்லது xdy மைனஸ் xdy ரெண்டு கர்வ் கொடுத்தாங்க அப்படின்னா ரெண்டு கர்வாக இருந்து அப்படின்னா இந்த இன்பிட்வீன் இந்த போர்ஷன் ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்றப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் பை மைனஸ் ஜி ஆஃப் எக்ஸ், அதாவது இது வந்து பண்ணோம் அப்படின்னா ஐ வில் பி கெட்டிங் த டோட்டல் ஏரியா எனக்கு கிடைக்கும் எஃப் ஆஃப் எக்ஸ் பண்ணுறப்போ. ஜி ஆஃப் எக்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா இந்த ஏரியா கிடைக்கும். அப்போ எனக்கு வேண்டிய ஏரியா ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறது மொத்தம் பை மைனஸ் திஸ் பண்ணால் வந்துடும் இல்லையா, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்தை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஃபைண்ட் தி ஏரியா பவுண்டட் பை y equal to 4x plus 3 with x axis and lines x equal to 1 and x equal to 4. ஒரு டயக்ராம் போடுறீங்க, y equal to 4x plus 3, எக்ஸுக்கு 0 வச்சிங்க அப்படின்னா இது நகம் ஃபுல்லாக 0 ஆகிடும் 3. ஸோ எக்ஸுக்கு 0னா ஒய்க்கு 3. அடுத்து ஒய்க்கு 0 வைங்க, 0 வச்சிங்கன்னா இது நகம் 4x equal to -3 அப்போ x equal to -3/4.
ஒரு லைன் ட்ரா பண்ணுறதுக்கு 2 பாயிண்ட் வேணும். அந்த 2 பாயிண்ட்டை ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். புட்டிங் x = 0 அப்படின்னு வச்சு ஒரு பாயிண்ட்டும், புட்டிங் y = 0 ஒரு பாயிண்ட்டும். இப்போ ட்ரா பண்ணிடலாமே. இது என்னது 0 3. இங்கே இது x = 0, y = 3. அடுத்து என்ன வரணும்? y 0. இது y 0. ஏன்னா x ஆக்சில் இருக்குது இல்லையா? -3/4 இந்த பக்கம் போட்டுக்கோங்க. வித் x ஆக்சில் இந்த லைன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க? x = 1 and x = 4. ஸோ ஒரு இடத்துல 1, ஒரு இடத்துல 4. they are asking you to find this area above x axis. அப்போது லிமிட் ஏரியா என்ன வரணும் உங்களுக்கு? ஃபார்முலா y dx அப்படின்றது வரணும். லிமிட்ஸ் ஜென்ரலாக இந்த இடத்துல a to b, இங்கே வந்து 1 to 4. வாட் இஸ் y? yன்றது இங்கே 4x + 3 அப்படின்னு சொல்லியிருக்கோம் கணக்கில். ஸோ 4x + 3ன்றதை யூ ஆர் கோயிங் டு இன்டெகிரேட் பிட்வீன் த லிமிட்ஸ் 1 to 4. இப்போ நார்மல் இன்டெகிரேஷன். ஸோ திஸ் இஸ் 4x² 2 and this is 3x. டோன்ட் புட் c, ஏன்னா நமக்கு டெஃபரண்ட் இன்டெகிரல் இல்லையா? நேராக 4 போட்டுருங்க. இது 2 டைம்ஸ் ஆகும். 2 × x², முதல்ல 4 போட போகிறோம், 16 + 3 × 4, அதனால் 12. அதுக்கு பிறகு -1 போட போகிறோம், 2 × 1 2. அப்புறம் இந்த 1 போட்டோம்னா இங்கே ஒரு 3. ஸோ இந்த ஆன்சர் இஸ் 16 2s are 32 ப்ளஸ் ஒரு 12 -5. 32 + 12 44 -5. ஸோ 39 ஏரியா இல்லையா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஸ்கொயர் யூனிட்ஸ் எழுதுங்க. இதுவும் போடாதீங்க, மீட்டர் சென்டிமீட்டர் எதுவும் போடாதீங்க. யூ சிம்பிளி ரைட் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ ஒரு ரஃபாக ஒரு டயக்ராம் போடுறோம். அந்த பாயிண்ட்ஸ் என்ன இருக்குன்றதை ப்ளாட் பண்ணுறோம். எபோவ் எக்ஸ் ஆக்சிஸா அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உடனே y dx அப்படின்றத யூஸ் பண்ணுறீங்க. அவ்வளவுதான் கணக்கு. வெரி சிம்பிள் ஒன். இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Second example, find the area bounded by x - 2y - 12 equal to 0, y axis, and the lines y = 2, y = 5. ஒரு படத்தை போடுங்க. x - 2y - 12 = 0, அதனால் x - 2y = 12. புட்டிங் x = 0, -2y = 12 ஆகும். அப்போ y = -6. yக்கு 0 போடுங்க. இது ஃபுல்லாக 0, அப்போ x = 12. ஸோ ஆக 2 பாயிண்ட் கிடச்சிருச்சு. ஒரு பாயிண்ட் 0, -6. ஸோ x 0 அப்படின்னா y -6. ஸோ இந்த பாயிண்ட். அடுத்தது y 0ன்றாங்க, x 12. அப்போ இது. ஸோ இங்கே 12 நான் வச்சிட்ருக்கேன். அதனால் திஸ் இஸ் இந்த பாயிண்ட். இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணுறோம். ஒரு லைனாக பெருசாக போடுறோம். பவுண்டட் பை y ஆக்சிஸ்ன்றாங்க. அதனால் y ஆக்சிஸ் எனக்கு வேணும். இங்கே இந்த ஏரியா இல்லை. பிட்வீன் தி லிமிட்ஸ் y = 2 5. அதாவது இந்த ஏரியாவை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எபோவ் y ஆக்சிஸ். அதனால் என்ன ஃபார்முலா வரணும்? x டைம்ஸ் ஆஃப் dy லிமிட்ஸ் 2 to 5. அதுதான் உங்களுடைய ஏரியா. ஸோ வாட் இஸ் எக்ஸ் dy அப்படின்றது? ஸோ எக்ஸ் dy அப்படின்றது எக்ஸை தவிர இதெல்லாம் அங்கே போயிடும். அப்போ என்னாகும்? 2y + 12 டைம்ஸ் ஆஃப் dy பிட்வீன் த லிமிட்ஸ் 2 to 5. நான் நார்மலாக இன்டகிரேஷன் மேலே முடிஞ்சிருச்சு. 2y² 2 ப்ளஸ் ஒரு 12y லிமிட்ஸ் 2 to 5. இந்த 2 2 கேன்சல் ஆகிடுச்சுமா. இப்போ 5 போட்டோம்னா this will be 25 and 5 12s are 60. அப்புறம் -2 போட்டோம்னா 4. இது ஒரு 24. 2 × 12. அப்போ இங்கே 85, இங்கே ஒரு 28. ஸோ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 35, அப்புறம் 55, 85 ஆச்சு. ஸோ 57 ஸ்கொயர் யூனிட்ஸ். சரியா? இப்போ நான் தேர்ட் எக்ஸாம்பிள் போகலாமா? ஈஸியாக இருக்கு இல்லையா? ஒன்றும் கஷ்டம் இல்லையே. த ஃபிகர் சம்டைம்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த லைன் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்றத அதை நான் இங்கே போட்டு காட்டிட்டேன். அதாவது நீங்கள் 9th ஏதோ போட்டுப்பீங்க ட்ரா தி கிராஃப் அப்படின்றது. அதே பேஸ் தான். அதனால் 2 பாயிண்ட்டை கண்டுபிடிங்க. புட்டிங் x = 0 ஒரு பாயிண்ட்டு, y = 0 ஒரு பாயிண்ட்டை முடிஞ்சிடும். நான் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போகலாம். The next example, find the area bounded by y = -4 - of x², x axis, lines x = 0 and x = 2. இப்போ இந்த கிராஃப் நீங்கள் ட்ரா பண்ணணும். y = 4 - x². அது எல்லாமே நீங்கள் ஆன்சர் வந்துடும். 0 to 2 இதை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா வந்துடும். பட் they will be expecting perhaps for the graph. இது இல்லை அப்படின்னா they may reduce mark. அதனால் அது போட்டுருவோம். என்ன பெரிய கஷ்டம். ஸோ y = என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், 4 - x². அதை ப்ராப்பராக எழுதிக்கோங்க. x² இங்கே கொண்டு வந்துடலாம்.
அப்போ என்ன ஆகணும் 4 மைனஸ் ஒய். இது உங்களுக்கு போன வருஷம் நீங்கள் படித்தது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சம்திங் அப்படின்னா அது என்னது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் பண்ணிங்க அப்படின்னா பேரபோலா வரும் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ என்ன பண்ணுறீங்க எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 மைனஸ் ஒய்க்கு பதிலாக மைனஸை வெளில போட்டிங்கன்னா ஒய் மைனஸ் 4 வரும். நான் ஒய்க்கு 4 போடுறேன். அப்போ என்ன இந்த ஹோல் திங் 0 ஆகிடும். அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 எக்ஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸுக்கு நீங்கள் 0 போட்டிங்க அப்படின்னா இது 0 ஆகிடுச்சு. அப்போ இந்த மைனஸ் ஒய் 4 மைனஸ் ஒய் 0. அப்போ ஒய் ஈக்குவல் டு 4. ஸோ இது அடுத்த பார்ட் வந்துடும். அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 வந்துடும். இது 0 வரதுனால எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. ஆக -2 ஒரு பாயிண்ட் வழியாகவும் +2 பாயிண்ட் வழியாகவும் அண்டு 4 ஒய் ஈக்குவல் டு 4 வழியாகவும் இந்த கிராஃபை நீங்கள் போட்டாகணும். அப்படின்றப்போ நோ அதர் வே இப்படி தான் நீங்கள் போட்டு ஆகணும். ஏன்னா -2 வழியாக போகணும், +2 போகணும், அண்ட் ஒய் ஈக்குவல் டு 4 வழியாகவும் நீங்கள் போகணும். அப்போது திஸ் இஸ் தி ஒன்லி கிராஃப் யூ கேன் ட்ரா. இப்போ என்ன கேட்குறாங்க 0 to 2 0 to 2க்கு ஷேட் பண்ணி காட்டுங்க. திஸ் இஸ் த ஏரியா ஐம் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் அப்படின்றது. ஃபார்முலா என்ன நமக்கு பவுண்டட் பை எக்ஸ் ஆக்சிஸ். பவுண்டட் பை எக்ஸ் ஆக்சிஸ் லிமிட்ஸ் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 0 எக்ஸ் ஈக்குவல் டு 2 கொடுத்துருக்காங்க. அப்போ ஒய் டிஎக்ஸ். வாட் இஸ் ஒய்? ஒய் என்றது 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். ஸோ இன்டெகிரேட் பண்ணால் என்ன வரும் 4x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ன்றது பண்ணால் எக்ஸ் கியூப் பை 3. நவ் லிமிட்ஸ் 2 to 0. ஸோ பண்ணிங்க அப்படின்னா 2 முதல்ல போடுறோம் 8. இது நகும் 8/3. அப்புறம் மைனஸ் 0 போட்டோம்னா இது ஃபுல்லாக 0 வருது. ஸோ 8 மைனஸ் 8/3 3 எல்சிஎம் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா 24 மைனஸ் 8 அதாவது 16/3 ஸ்கொயர் யூனிட்ஸ். தட்ஸ் ஆல். கிராஃப் ஓகே அப்படின்னா மற்றெல்லாம் ஒன்றுமே இல்லை. இந்த கிராஃப் எல்லாமையும் நீங்கள் போட்டுடலாம். ஒரு வேளை தெரியல அப்படின்னா இதை போட்டுருங்க. கொஞ்சம் மார்க் ஒன்று ½ மார்க் குறைப்பாங்க. பட் ப்ராப்ளத்தை விட்டுறாதீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் 0 to 2 அவனே கொடுத்துட்டான் எல்லாத்தையும். ஒய் டிஎக்ஸ் ஃபார்முலா பவுண்டட் பை எக்ஸ் ஆக்சிஸ்னாலே ஒய் டிஎக்ஸ் தான். இப்போ எக்ஸாம்பிள் 4th எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 3.4 find the area bounded by y equal to x equal to -1 x equal to 2 with x axis. Y equal to x அப்படி என்ன லைன் இந்த லைன் எப்படி வரும் அப்படின்னா இட் இஸ் அ லைன் y equal to x. எக்ஸுக்கு 0னா ஒய்க்கு 0, எக்ஸுக்கு 1னா ஒய்க்கு 1, எக்ஸுக்கு 2னா ஒய்க்கு 2, எக்ஸுக்கு 3னா ஒய்க்கு 3 அப்படின்ட்டு வரப்போ இந்த லைன் வந்து என்னாகும் பர்பெண்டிகுலர் பைசெக்டார் ஆஃப் திஸ் ஆக்சிஸ் வரும். கரெக்டாக 45 டிகிரிஸில் இது போகும். அப்படி போனால் தான் ஒய் ஈக்குவல் டு எக்ஸில் வரும். ஏன்னா ஸ்லோப் ஒன்று இல்லையா. ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் எம்ன்றது 1ன்றது tan 45. ஸோ இந்த ஆங்கிள் வந்து 45 கரெக்டாக அப்படி இருக்கும். இப்போ என்ன கேட்குறாங்க இதுதான் கர்வ் பிட்வீன் எக்ஸ் ஈக்குவல் டு -1 கொஞ்சம் தள்ளி நான் போட்டிருக்கேன். இது -1 சரி இங்கே 2 அப்படின்னு போட்டோம்னா இந்த லைனும் இதுவும் அவங்க கேட்குறது பவுண்டட் பை எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இந்த ஏரியா கேட்குறாங்க அண்ட் இந்த ஏரியா கேட்குறேன் பவுண்டட் பை எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ அதனால் எக்ஸ் ஆக்சிஸோ வரணும், அதுக்கப்புறம் இந்த லிமிட்ஸ் வரணும். ஸோ இந்த கர்வை பொறுத்த வரைக்கும் இது பிலோ எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து மேலே இருக்குது. ஸோ ரெண்டு விதமாக நீங்கள் பண்ணணும். ரெக்வயர் ஏரியா ஈக்குவல் டு கிராஃப் அதே தான் ஒய் ஈக்குவல் டு ஒய் டிஎக்ஸ் ஃபார்முலா. அதனால் முதல்ல வேணால் ஒய் டிஎக்ஸ் எழுதிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க ஒய் டிஎக்ஸ்லேயே இது வந்து எக்ஸு டிஎக்ஸ் இது மேலே இருக்கிறப்போ அதாவது 0 to 2 கீழே இருந்தால் என்ன சொன்னோம் மைனஸ் ஒய் டிஎக்ஸ் சொல்லியிருக்கோம். minus of y dx between the limits -1 to 0 இது வந்து உங்களுக்கு 0 to 2. ஸோ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா இன்டெகிரேஷன் -x dx லிமிட்ஸ் -1 to 0. இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா என்ன வரும் திஸ் இஸ் x square by 2 this is 0 2 and this part will be minus of x square by 2 between the limits -1 to 0. இது பண்ணிங்கன்னா 4/2 அது 0 பண்ணால் ஒன்றுமே வராது. இது இந்த பாயிண்ட்டு இதுக்கு வந்துன்னா முதல்ல 0 வேண்டாம். இதை -1 போட்டோம்னா -1 into -1 +1 ஆகி 1/2 வரும். ஸோ இது 4/2 -1. ஸோ த ஆன்சர் இஸ் 3/2 ஸ்கொயர் யூனிட்ஸ். பட் இங்கே என்ன பண்ணியிருக்கோம் இந்த ஏரியா மைனஸ் டிஎக்ஸ் மைனஸ் எழுதப்பட்டிருக்கோம் x²/2 லிமிட்ஸ் வந்து -1 to 0. இங்கே என்ன மிஸ்டேக் நடந்திருக்கு இங்கே பண்ணியிருக்க வேண்டியது நீங்கள் ஒரு ப்ராக்கெட் போட்டுட்டு பண்ணியிருக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு 0 போட போகிறோம் 0 அதுக்கு பிறகு -1 போட போகிறீங்க. ஸோ -1/2 சரியா. -1 the whole square is 1 1/2
நம்ம இந்த இது மைனஸ் வந்து ஃபார்முலா படி அப்போ என்ன வருதுன்னு பாருங்க இங்கே 4/2 மைனஸ் மைனஸ் ஸோ ப்ளஸ் 1/2 5/2. ஸோ இந்த மிஸ்டேக் என்ன வந்துடாது, இந்த 0 நீங்கள் போடாமல் போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி மிஸ்டேக் வரும். ஸோ டூ தட் 0 ஃபார்முலா படி ஒரு மைனஸ் போட்டோம், ஆனால் எக்ஸுக்கு -1 போட்டோம்னா 1/2 தான் வரும். ஸோ -1/2, பட் அவுட் சைட் திஸ் ப்ராக்கெட் ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5/2. ஓகேவா? ஸோ த ஆன்சர் இஸ் 5/2 ஸ்கொயர் யூனிட்ஸ். Now 3.5 பார்க்கலாம். Example 3.5, find the area of the parabola y square equal to 8x bounded by lattice rectum. Y square equal to 8x. This standard நீங்கள் எப்படி எழுதணும், y square equal to 4ax இருக்கணும். 4 into 2 into x இப்படி எழுதிக்கிறீங்க. அதாவது ஜென்ரல் ஃபார்முலா என்ன, y square equal to 4ax. ஏன்றது என்ன, ஃபோக்கஸ். ஸோ இது ஃபோக்கஸ் வந்து 2. ஸோ இந்த கிராஃப் எப்படி இருக்கும், y square equal to 4x அப்படின்னாலே இந்த கிராஃப் இப்படி தான் இருக்கும். சிமெட்ரிக்கல் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ். வாட் இஸ் சிமெட்ரிக்கல் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ், இந்த பக்கம் எவ்வளோ ஏரியாவோ அதே ஏரியா இங்கே இருக்கும் அப்படின்றத we call symmetrical about x axis. அது எப்படி கண்டுபிடிக்கிறது, put y equal to -y போடுங்க, -y the whole square equal to என்ன வரும் 4ax, அதாவது y square equal to 4ax. அதே கணக்கு வந்துருச்சு. When you are replacing y with -y, if the equation remains unaltered, மாறாமல் இருந்தால் yக்கு பதிலாக -y போட்டு அந்த ஈக்குவேஷனில் எந்த மாறுதலும் இல்லை என்றால் அந்த curve is symmetrical about x axis. ஸோ இது வந்து இப்படி போட்டோம், இந்த மாதிரி இருக்கும்ன்றது lattice rectum. lattice rectumன்றது என்ன அப்படின்னா ஒரு லைன் passing through the focus. இந்த ஃபோக்கஸ் வந்து இங்கே 2ன்னு சொல்லிட்டோம், அதாவது இந்த லைன். திஸ் இஸ் கால்ட் lattice rectum. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதான்றதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக இப்படி கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த கர்வ் என்ன பண்ணணும், உங்களுக்கு ஏரியா 0 to 2. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, lattice rectum மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த ஏரியாவும் நீங்கள் வேணும், இந்த ஏரியாவும் நான் கண்டுபிடிக்கணும், சரியா? since it is symmetrical about x axis, required area என்ன வரணும் அப்படின்னா required area is equal to 2 times of, இதுங்க இங்கே, அதனால் 2 times of y dx. லிமிட்ஸ் என்ன 0 to 2. புரியுதா? 2 டைம்ஸ்ன்றது இந்த ஏரியா மட்டும் இல்லை, இந்த ஏரியாவும் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் 2 times of y dx. சிமெட்ரிக்கல் இதே மாதிரி தான் இது இருக்கும், அதனால் 2 ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம், தனித்தனியாக பண்ணுறதுக்கு பதிலாக. now you go for that to y என்னது y square 8x. அப்போது y என்றது 8x உடைய ரூட் x. அப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 8க்கு என்ன 2√2. ஸோ இது 2√2 வெளில போட்டுருங்க. இது x power half dx. லிமிட்ஸ் வந்து 0 to 2. ஸோ இந்த பார்ட் என்ன ஆகும் 4 times of √2. இது x power 3/2 கீழே லிமிட்ஸ் 0 to 2. இப்போ என்ன நிற்கிறது பாருங்கள், 4 2s are 8. இது 8 times of √2/3. இங்கே எக்ஸுக்கு பதிலாக 2 போட போகிறோம், அடுத்தது 0 இப்படி வந்து நிற்கும். ஸோ திஸ் பார்ட் பிகம்ஸ் 8 times of √2/3. இது 2 into √2, 2 power 3/2 அப்படின்னா 2 power 1 into 2 power half, 1 plus half 1.5 3/2 வரும். அதனால் this is equal to 2 and √2. இப்போ என்ன நினைக்கிறதுங்க 8 2s are 16, இந்த √2 2. ஸோ 16 into 2 divided by 3, அதாவது 32/3 square units. So area we have found out as 32/3 square units. சரியா? ஸோ நீங்கள் பார்க்க வேண்டியது முதல்ல ஏரியா இந்த பேரபோலா சொல்கிறோம். இந்த இடத்துல உங்களுக்கு கிராஃப் ரொம்ப முக்கியம், ஏன்னா அதர்வைஸ் நார்மலாக நீங்கள் பண்ணுற மாதிரி y dx போட்டுருவீங்க. y dx இல்லை, இந்த இடத்துல 2y dx. ஏன் 2y dx? பிகாஸ் சிமெட்ரிக்கல், இந்த ஏரியாவும் இந்த ஏரியாவும் ஈக்குவல். இந்த பார்ட் எல்லாம் உங்களுக்கு மனசில் இருந்ததுன்னா இந்த ப்ராப்ளம் ஈஸியாக முடிச்சிடலாம். நான் அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 3.6 sketch the graph அப்படின்னு கொடுத்துருக்காங்க. sketch the graph கிளியராக கொடுத்துருக்காங்க. you have to draw the graph y equal to modulus of x plus 3 and evaluate
modulus of x plus 3 dx between the limits minus 6 to 0. Very good problem. Clear understand பண்ணிக்கோ ட்ரை பண்ணுங்க. see இந்த பார்ட் இங்க வச்சுக்கணும். y equal to x plus 3 சொல்றாங்க. அதாவது x plus 3 க்கு நீங்க என்ன வேல்யூ வந்தாலும் மாடுலஸ் போட்டதனால பாசிட்டிவா இருக்கும். இப்போ நம்ம இதை ட்ரை பண்ணி பாருங்க. x plus 3 கொடுத்திருக்காங்க. x க்கு நீங்க -2 கொடுத்தாலோ இல்ல -1 கொடுத்தாலோ இல்ல 0 கொடுத்தாலோ இது வந்து பாசிட்டிவா இருக்கும். கரெக்ட்டா? x க்கு நீங்க எந்த வேல்யூ கொடுத்தாலும் சரி -3 விட ஜாஸ்தியா -3 -2 1 -1 0 1 2 3 அப்படி எந்த வேல்யூ கொடுத்தாலும் the y வேல்யூ பாசிட்டிவா தான் இருக்கும். ஆனா x க்கு நீங்க வேல்யூ -3 க்கு மேல -4 கொடுத்தீங்க அப்படினா -3 less than அப்படினா இப்படி போகணும். இது மைனஸ் இங்க இருக்குனா மைனஸ் 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 ஸோ -3 விட கம்மின்றது -4 -5 இதெல்லாம் -3 விட மேலன்னா இப்படி போகும். ஸோ -3 எப்படி நீங்கள் சின்ன வேல்யூவாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா -4 கொடுத்தா என்ன ஆகும்? இது மைனஸ் ஆகிடும். -4 + 3 -1. ஆனால் y எப்படி இருக்கணும்? மாடுலஸில் கொடுத்துருக்கோம். அதனால் என்ன பண்ணுறோம்? இதில் சைன் மாற்றிக்கிறோம். -(x + 3) -(x + 3) எப்போ? if x = -3. நல்லா கிளியராக புரிஞ்சுக்கிறீங்க. எக்ஸுக்கு 3 -3யோ அல்லது -3 விட அதிகமாகவோ -3 விட அதிகமாகவோ கொடுத்தால் இது பாசிட்டிவாகவே இருக்கும். அதனால் x + 3 அப்படியே வச்சுட்ருக்கோம். ஆனால் if x = -3 விட கம்மியாக இருந்தது அப்படின்னா -3யோ -4 -5 -6 இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா இது நெகட்டிவ் ஆகிடும். இந்த பார்ட்டு I want +1 ஏன்னா மாடுலஸ் கொடுத்துருக்காங்களே அதனால் மைனஸ். அப்போ இந்த பார்ட்டு கிளியர் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. இந்த கிராஃப் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். y = x + 3 இங்கே போட்டிருக்கேன். x 0 போட்டோம் y 3, yக்கு 0 போட்டோம் அப்படின்னா x = -3. now coming to this one -(x + 3) or -(x - 3) போட்டேன். x = 0 போடுறேன் அப்படின்னா y = -3, y = 0 போடுறோம். அப்போ என்ன ஆகணும்? -x = 3 ஆகிடும். x = -3. ஸோ -3 0 ஒரு பாயிண்ட்டு, 0, -3 ஒரு பாயிண்ட்டு, இதில் 0, 3 ஒரு பாயிண்ட்டு, -3, 0 ஒரு பாயிண்ட். ஸோ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணால் ஒரு லைன், இது ரெண்டையும் ஜாயின் பண்ணால் இந்த ஈக்குவேஷன் கிடச்சிரும். நமக்கு தேவை பவுண்டட் பை ஸ்கெட்ச் த கிராஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த ஏரியா நமக்கு தேவை. இதுதான் இங்கே தான் கர்வ் இருக்குது. இது இந்த ஏரியா. ஏன் இந்த ஏரியா? -6லேருந்து சொன்னதுனால -6 to 0 கேட்குறாங்க. -6லேருந்து 0. ஸோ that has to be split up into 2 parts. ஒன்று வந்து -x to -3. ஸோ ஒரு ஏரியா -6 to -3. அப்போ -6 to -3 அப்படின்னா இந்த இது போடணும். அதாவது -(x + 3) into dx அது போடணும். -3 to 0, -6 to 0 வேணும் உனக்கு. ஆக்சுவலாக -6 -3 and -3 0 ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்துருக்கீங்க. a to b அப்படின்னா a to c and c to b பண்ணலாம் அப்படின்னு சொன்னோமே அது போல். இப்போ இதுக்கு என்ன வரணும்? இது பாசிட்டிவ் வேல்யூ வரும். இட் will be like this. ஓகேவா? இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை கணக்கு. x + 3 இன்டெகிரேட் பண்ணுறோம். ஸோ இது நகும் x²/2 + 3x. லிமிட்ஸு -6லேருந்து -3. இந்த பார்ட்டில் அதே தான் வரும். x²/2 + 3x. லிமிட்ஸ் மட்டும்தான் மாறும். -3 to 0. சரியா? now we have to apply that. the limits apply பண்ணி simplify பண்ண வேண்டியதுதான். -(x + 3) இது +(x + 3) ஏன்னா அந்த ஈக்குவேஷன் அப்போ தான் சரியாக வரும் இல்லையா? அதனால் -6 to -3 இன்டெகிரேட் பண்ணுறீங்க. மைனஸ் அவுட் சைட் இஸ் தேர். x²/2 + 3x லிமிட்ஸு. இதுக்கும் x²/2 3x லிமிட்ஸும் -3 to 0. மைனஸ் அவுட் சைடு இருக்குது. -3 போட்டோன்னா 9/2. இது ஒரு -9. 6 அப்ளை பண்ணிங்கன்னா 6 × 6 36/2. அப்புறம் ஒரு -6 × 3 -18. இதை சிம்பிளி பண்ணால் 18 18 -18 அழகாக 0ன்னு வந்துருச்சு இந்த கணக்கில். நான் எங்கே போயிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறோம் 0 பண்ணிங்கன்னா 0ன்னு ஆகிடும். மைனஸ் அப்புறம் -3 இங்கே போட்டிங்கன்னா 9/2. அப்புறம் -3 × 3னால -9. இப்போ கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுங்கள். இங்கே அவுட் சைட் மைனஸ் இருக்குது. அதனால் -9/2 + 9 இது 0 ஆகிடுச்சு. இதுவும் 0. இது ஒரு -9/2 + 9. இப்போ இது பார்ட் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு 9 இங்கே ஒரு 9 18. இங்கே ஒரு -9/2 இங்கே ஒரு -9/2. இது ரெண்டுக்கு மட்டுமே நீங்கள் எல்சிஎம் எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம 9 9 18 18/2. ஸோ தட் இஸ் 9. 18 - 9 9.
வெரி குட் ப்ராப்ளம். இதில் ஹிச் என்னென்ன அப்படின்னா, முதல்ல இந்த கிராஃப் வந்து ரெண்டாக பிரிக்கிறது உங்களுக்கு தெரியணும். அதுக்கு பிறகு லிமிட்ஸ் அப்ளை பண்ணுறப்போ கேர்ஃபுல்லாக, அதாவது இங்கே -x+3 அப்படின்றதுல கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா கூட இந்த ஆன்சர் 0க்கு போயிடும். ஸோ கேர்ஃபுல்லாக அதை பண்ணுறீங்க. Now I go for example 3.7. Next problem 3.7 example, using integration find the area of circle whose center is at the origin and radius is a units. இது center, say the originன்றதை நான் இங்கே போட்டுக்கிறேன். இந்த whole distance is a radius. You have to find the area of the circle. Radius a units. What is the area of the circle? Radius கொடுத்தாங்க அப்படின்னா pi a square. உங்களுக்கு நல்லா தெரியும், pi r square. இங்கே radius ஏன்னு சொன்னதுனால pi a square. ஸோ இந்த ஆன்சர் நமக்கு நல்லா தெரியும், pi a square. இப்போ இன்டகிரேஷன் மூலமா அதை கொண்டு வரணும். ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிளுக்கு போன வருஷம் படிச்சிருப்பீங்க. x square plus y square equal to a square if the center is origin and radius is a அப்படின்னு சொன்னால் இதுதான் ஈக்குவேஷன். இப்போது நமக்கு என்ன வேணும்? ஸோ இந்த ஏரியா வேணும், இந்த ஏரியா வேணும், இந்த ஏரியா வேணும், இந்த ஏரியா வேணும். இந்த கர்வ் வந்து x square plus y square a square சொன்னோமே. இப்போ f of minus x என்ன ஆகும்? f of minus x ஆல்சோ அதே தான். அப்போ எக்ஸுக்கு பதிலாக -x போட்டோம், ஆனால் ஈக்குவேஷன் மாறல. அதனால் சிமெட்ரிக்கல் அபவுட் y axis. சப்போஸ் எஃப் ஆஃப் ஒய் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்? ஸோ ஒய்க்கு பதிலாக மைனஸ் போட போகிறோம். அப்போவும் உங்களுக்கு அதே தான், ஈக்குவேஷன் இஸ் ரிமைன்ஸ் அன்ஆல்டர்ட். அப்போ சிமெட்ரிக்கல் அபவுட் என்ன சொல்லணும்? எக்ஸ் ஆக்சிஸ். ஆக இந்த சர்க்கிள் எப்படி இருக்குது அப்படின்னா, இட் இஸ் சிமெட்ரிக்கல் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். அதாவது என்ன மீனிங்? இந்த ஏரியா எவ்வளவோ அதே தான் இந்த ஏரியா, இந்த ஏரியா, இந்த ஏரியா, எல்லா ஏரியாவுமே ஈக்குவல். அப்போ நம்மளோட வேலை என்ன அப்படின்னா, தனித்தனியாக கண்டுபிடிக்க வேண்டாம். இதுக்கு ஒரு இன்டகிரேஷன், இதுக்கு ஒரு இன்டகிரேஷன், இதுக்கு கீழே இன்டகிரேஷன் அப்படி பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலாக ஏரியா, ரெக்வயர்டு ஏரியா ஈக்குவல் டு 4 times ஆஃப் தி ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், 4 times ஆஃப் அந்த கிராஃப் போட்டால் போகிறோம். ydx லிமிட்ஸ் 0 to a அப்படின்னு பண்ணாலே இதை கண்டுபிடிச்சிட்டோம். ydx அது 4 ஆக 0 to a தான் சொல்லியிருக்கேன், இதுலேருந்து இது வரைக்கும். அதனால் 0 to a கண்டுபிடிச்சா இந்த ஏரியா கிடைக்கும். அதை 4ஆல் மல்டிப்ளை பண்ண ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் கிடச்சிடும். வாட் இஸ் ஒய்? இப்போ நம்ம பாருங்கள், 4 ஒய்ன்றது எவ்வளவு இந்த கேஸில்? a square minus x square, அது y square. அப்போ அதுக்கு ரூட்டு லிமிட்ஸ் 0 to a. த ஸ்பெஷல் இன்டெக்ரல் டைப்ஸ் ஆஃப் இன்டெக்ரல்ஸ் அப்படின்ட்டு போன எக்ஸசைஸில் பார்த்தீங்க, போன சாப்டரில். ஆனால் இது விட்டு போச்சு, இந்த ரூட் ஆஃப் a square minus x square அப்படின்றத அங்கே சொல்லலை. ஸோ யூ மஸ்ட் ரிமெம்பர் தட். இது ஒரு ஃபார்முலா உங்கள் மனசில் ஆட் பண்ணிக்கோங்க, மெமரியில் ஆட் பண்ணிக்கோங்க. இன்டெகிரேஷன் ஆஃப் ரூட் ஆஃப் a square minus x square dx is x/2 into that plus a square by 2 sin inverse of x by a. உங்களுக்கு இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் அவ்வளோவா இல்லை, அதனால இதை விட்டுட்டாங்க. ஆனால் இந்த கணக்கு பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவை, அதனால் இது ஞாபகம் வச்சுக்கிறீங்க. இந்த சர்க்கிள் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா உங்களுக்கு நிச்சயமாக தெரியணும். இப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், இந்த ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணுங்கள். 4 times இது என்ன இருக்குது? x/2 ரூட் ஆஃப் a square minus x square plus a square by 2 sin inverse of x by a லிமிட்ஸ் 0 to a. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? முதல்ல 0 போடுறீங்க. 0 போட்டால் இது 0 into anything is 0. இங்கே நீங்கள் போட்டீங்க அப்படின்னா இங்கே 0 வரும். sin inverse 0 is 0. புரியுதா? பாருங்கள் சார், முதல்ல a போடணும். ஐம் சாரி, a அப்ளை பண்ணோம். அப்போ a அப்ளை பண்ணோம்னா இது என்ன ஆகும்? a/2. இந்த பார்ட்டில் a square minus a square 0 ஆகிடுச்சு. இது என்ன ஆகும்? a square by 2 sin inverse of a by a. இது இல்லாமல் நவ் மைனஸ் எக்ஸுக்கு 0 போட்டாலே 0 ஆகிடும். ப்ளஸ் a square by 2 sin inverse of 0 இப்படி வரும். இது sin 0 எவ்வளவு? sin 0 is 0. sin 0னா 0. அப்போ இந்த sin inverse also 0. sin inverse 0 also 0. அதனால் the whole thing is 0. இந்த பார்ட் மட்டும்தான் வரணும். 4 இது a square minus a square 0 ஆகிடுச்சு. ஸோ 0. இந்த பார்ட் என்னாகும்? a square by 2
sin inverse of a by a. a by a என்றது 1. ஸோ இது என்ன ஆகும்னா sin inverse 1 அப்படி ஆகும். ஸோ தட் இஸ் 4 times of a square by 2 sin inverse 1. sin 90 வேல்யூ எவ்வளவு 1. அப்போ இந்த இது இங்கே வந்துடும். ஸோ திஸ் வில் பிகம் அதான் 90ன்றது இப்போ நம்ம பண்ணுறதில்ல, அதுக்கு மாதிரி என்ன பண்ணுறோம் பை பை 2. sin 90ன்றது பை பை 2, 90ன்றது பை பை 2. அப்போ sin பை பை 2 இஸ் 1. அப்போ sin inverse of 1 அப்படின்னு சொன்னால் இது இங்கே போய்டும். இது வெறும் பை பை 2 மட்டும் இருக்கும். இது உங்களுக்கு தெரியணும். போன வருஷம் தான் டிகிரி மெஷர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதிலேருந்து நீங்கள் கண்டுபிடிச்சிடுறீங்க பை பை 2 அப்படின்னா 1. அப்போ என்னாச்சு sin inverse 1க்கு பதிலாக வாட் ஐம் கோயிங் டு புட் 4a square by 2 போட்டோமா, இங்கே பை பை 2ன்னு போடும். a square by 2 அப்புறமா this part. இப்போ இது பாருங்களேன், இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. 2 into 2 4 ஆகிடும். 4 கேன்சல் ஆகிடும். அப்போ ஆன்சர் என்ன pi a square. we know that pi a square is correct because area of the circle pi a square we got it by integration. ஸோ ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியணும். ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் என்ன அப்படின்றது லாஸ்ட் இயர் படித்தது. அதுக்கப்புறம் புதுசாக இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியணும். இன்டெகிரேஷன் பிட்வீன் த லிமிட்ஸ் ஆர் இன்டெகிரேஷன் ஆஃப் ரூட் ஆஃப் a square minus x square அப்படின்னா x by 2 root of a square minus x square plus a square by 2 sin inverse x by a அப்படின்ற ஃபார்முலா உங்களுக்கு தெரியணும். sin inverse 0னா 0, sin inverse 1 அப்படின்னா pi by 2. எவ்வளோ தான் இது தெரிஞ்சதுன்னா இந்த கணக்கை நீங்கள் முடிச்சிடலாம். Now I go for the last example. The last example, using integration find the area of the region bounded between the lines x equal to 4 and y square equal to 16x. y square equal to 16x இது parabola. அதாவது 4 times of a அப்படின்றது ஜென்ரல் ஃபார்ம். அதனால் 4 times of a 4 into 4 எழுதியிருக்கேன். அப்போ ஏன்றது இங்கே 4, அதாவது ஃபோக்கஸ்ன்றது 4 அப்படின்னா இந்த லைன் இப்படி இந்த கிராஃப் இப்படி இருக்கும். x equal to 4 வழியாக ஒரு லைன் அவங்க கேட்குறாங்க. அந்த லைன் x equal to 4 அப்படின்றாங்க. தட் இஸ் நத்திங் பட் லேட்டஸ்ட் ரெக்டம் இந்த கேஸில். அதாவது உங்களுடைய எக்ஸாம்பிள் 3.5 இதே போல் அங்கே கிளியராக கொடுத்தாங்க. y square 8x bounded by lattice rectum. இங்கே அப்படி கொடுக்காம x equal to 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. x equal to 4னு ஒரு லைன் போடுறீங்க. y square equal to 16x. the curve is அப்படின்ட்டு ஒரு வார்த்தை எழுதுறீங்க. symmetrical about x axis. காரணம் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அதான் yக்கு பதிலாக நீங்கள் -y போட்டிங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் அப்படியே இருக்கும், மாறாமல் இருக்குது அப்படின்றதுனால we say that curve is symmetrical about x axis. therefore required area இப்போ என்ன வரணும் அப்படின்னா இங்கே ஏரியாவும் இந்த ஏரியாவும் வரணும். அப்போ 2 times of y dx. லிமிட்ஸு 0லேருந்து 4க்கு. அப்போ நான் இது என்ன ஆகும் 2 y dx என்ன 4 times of root x dx 0 to 4. ஓகே தானே 16x. அப்போ yன்றது ஸ்கொயர் ரூட் ஆஃப் தட், அதாவது 4 times of root x. இப்போ நான் இன்டெகிரேட் பண்ணிடலாமே. 2 into 4 8 வெளில போட்டுடலாம். x root x அதனால் நேராக நான் போகிறேன். x power 3 by 2 2 by 3 இங்கே வரணும். இங்கே வந்து 0 to 4. ஸோ வாட் இஸ் த ஆன்சர் 16 by 3. இங்கே 4 power of 3 by 2. The 4 power 3 by 2 sometimes the students are getting confused. Very easy one. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை இப்படி எழுதிக்கோங்க. 3 by 2ன்றதை 1 by 2 அப்புறமா 3. ஸோ இது 4 power 1 by 2 அதான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4. அப்போ என்ன வரும் 2 power 3 that is 8. ஸோ திஸ் பார்ட் இஸ் 16 by 3. இது பண்ணிங்கன்னா 8 0 ஆயிடுச்சு. அது அடுத்து பார்த்தோன்னா போடல. So 128 by 3 square units is the required area of the curve. So all the examples, அதாவது 8 எக்ஸாம்பிளும் வேறு விதமாக போட்டிருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு கிளியராக இருக்கணுன்றது. எகெயின் நான் ரிப்பீட்டடாக சொன்னோம் அப்படின்னா 6th எக்ஸாம்பிள் இஸ் a very good example. அந்த மாடுலஸில் கொடுத்துருக்க கணக்கு அதை ஒரு தடவை சரியாக பார்த்து புரிஞ்சுக்கோங்க.
மற்றதெல்லாம் ஒன்றுமே பெருசாக இல்லை. 7th one அப்படின்னா அந்த சர்க்கிள் ப்ராப்ளம். அந்த சர்க்கிள் ப்ராப்ளத்தில் உங்களுக்கு ஈக்குவேஷன் தெரியணும் அண்ட் ஃபார்முலா தெரியணும். இந்த ரெண்டுமே தெரிஞ்சுன்னு அது பண்ணிடலாம். ஸோ எக்ஸசைஸ் நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சஜஷன் கொடுங்க, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெஃபினட்டாக சென்டம் வரும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் தேட்.